பார்க்குறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 8.1ல் எக்ஸாம்பிள் 4th சம் தான் பார்க்குறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ parallel lines L and M. ஸோ 2 parallel lines இருக்குது, L and Mனு இருக்குது. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். L and M are intersected by the transversal P. ஸோ P அப்படின்றதுனால transversalனால கட் பண்ணுது. So that the quadrilateral formed by the bisectors of interior angles is a rectangle. பைசெக்டர்னு சொல்லியிருக்கேன், இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ இதுதான் இன்டீரியர் ஆங்கிள்னா இன்டீரியர் ஆங்கிளில் இருந்து ஒரு பைசெக்டர் போகுது. இது ஒரு பைசெக்டர், இது ஒரு பைசெக்டர் அண்ட் இது ஒரு பைசெக்டர். இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ரெக்டாங்கிளை ஒரு குவாட்ரிலேட்டரில் ஃபார்ம் பண்ணுது. பைசெக்டர் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஏ ரெக்டாங்கிள். இது ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம பிக்சர் ட்ரா பண்ணிட்டோம், நேம் கொடுத்தாச்சு. நேம் எப்படி கொடுத்தோன்னு சொல்லாமா? பிஎஸ் இஸ் பேரலல் டு கியூஆர். நம்ம இந்த தான் இந்த லைனை பிஎஸ் கியூஆர்னு வச்சுருக்கோம். அதனால இது ரெண்டும் பேரலல் லைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தென் பி அப்படின்றது தான் டிரான்ஸ்வர்சல் அப்படின்றத மார்க் பண்ணியிருக்கோம். இது ஏ அண்ட் சியில் மீட் பண்ணுது. இப்போது இந்த பி அப்படின்றது தான் ஆங்கிள் பைசெக்டர். சரியா? இந்த பிசின்றது ஆங்கிள் பைசெக்டர். இது ரெண்டும் எங்கன்னா பியில் மீட் பண்ணுது. சரியா? இந்த பைசெக்டர் ஆங்கிள் பைசெக்டர் ரெண்டும் சேர்ந்து பியில் மீட் பண்ணுது. அதே போல் இந்த ரெண்டு ஆங்கிள் டியில் மீட் பண்ணுது. இந்த பைசெக்டர் ஆஃப் பிஏசியோட பைசெக்டர் அண்ட் ஏசிக்யூ இதோட பைசெக்டர், இது ரெண்டும் பியில் மீட் பண்ணுது. அண்ட் எஸ்ஏடி இந்த ஆங்கிள் எஸ்ஏபி இதுவும் அண்ட் இதுவும் சேர்ந்து அதோட ஆங்கிள் பைசெக்டர் டியில் மீட் பண்ணுது. செகண்ட் பேரா. நெக்ஸ்ட் we are to show that quadrilateral ABCD is a rectangle. இப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ABCD ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போது நமக்கு தெரியும் டூ லைன் பேரலாக இருந்துச்சுன்னா அதோட ஆங்கிள் ஆப்போசிட் இது ரெண்டும் ஆட் பண்ணால் 180 வரும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி பேரலல் அப்படின்றத சொன்னாலே போதும். ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருந்துச்சுன்னா அது ஒரு பேரலோகிராம். இப்போ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நம்ம அந்த பிக்சர்லேருந்து என்ன நமக்கான டேட்டாஸ் எடுக்கிறோம். நமக்கு டூ லைன்ஸ் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா எதெல்லாம் ஈக்குவலாக இருக்குன்னா பிஏசி அண்ட் ஏசிபி ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ டிரான்ஸ்வர்சலில் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல், அதோட நேமை கொடுக்குறோம் பிஏசி ஏசிஆர். இப்போது ரெண்டுமே ஈக்குவல்னால் அதோட ஹாஃப் ஆஃப் த ஆங்கிளும் ஈக்குவலாக தானே இருக்கும். ஓகே, ஹாஃப் ஆஃப் த ஆங்கிள். ஏன் ஹாஃப் ஆஃப் த ஆங்கிள் போட்டிருக்கேன்னா இது பைசெக்டர். இந்த பைசெக்டர்னு என்ன அர்த்தம்? ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுது, ஹாஃப் ஆஃப் ஸ்ப்ளிட் பண்ணுது. அதனால் நான் ஹாஃப் போட்டிருக்கேன். இப்போது இந்த ஹாஃப் ஆஃப் பிஏசி இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குமா? இந்த பிஏசி இந்த ஆங்கிளுக்கு, இந்த ரெட் கலர் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குமா? பிஏசிக்கு ஈக்குவலாக இருக்கும். தென் சேம் ப்ரொசீஜர் இந்த சைடில் பார்க்கும்போது ஏசிடிக்கு ஈக்குவலாக இருக்கும் அண்ட் சிடிஆருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். எனக்கு என்ன தேவைன்னா ரெக்டாங்கிள் ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் ஏசிடி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த லைன் ஏபி அப்படின்ற லைன் இருக்குது, சிடின்ற லைன் இருக்குது, ஏசி அதாவது ஏபி அண்ட் சிடி இதில் ஏசி அப்படின்றது டிரான்ஸ்வர்சலாக வருது. அப்படி வரும்போது இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. ஃப்ரம் தீஸ் எ பாயிண்ட் ஆஃப் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆஃப் த லைன் ஏபி அண்ட் சிடி வித் ஏசிஎஸ் டிரான்ஸ்வர்சல் தே ஆர் ஈக்குவல் ஆல்சோ. அது நம்மளோட ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கிறதுனால தேர்ஃபார் ஏபி இஸ் பேரலல் டு சிடி அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இதே மாதிரி ப்ரொசீஜர் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆங்கிளும் இதுவும் பேரலல்னு சொல்லணும். இப்போ ஏசி டிரான்ஸ்வர்சல் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லணும். இது சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம என்ன சொல்லணும்னா இந்த டிரான்ஸ்வர்சல் சொல்லணும் எஸ்ஏசி அண்ட் QCA. ஓகேவா? எஸ்ஏசியும் QCAவும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிள் ஈக்குவல். ஸோ இதே ப்ரொசீஜரில் ஹாஃபாக டிவைட் பண்ணுறோம். தென் ஈக்குவல்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக வந்துடும்.
ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிக்சரில் பிஏசி நம்மளோட டிரான்ஸ்வர்சல் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆங்கிள் வந்து 180 டிகிரி வரும்ல, அந்த லாஜிக் யூஸ் பண்ணுறோம். பிஏசி ப்ளஸ் சிஏஎஸ், ஓகேவா, இதை யூஸ் பண்ணுறோம். பிஏசியும் சிஏஎஸ் இந்தது வந்து லீனியர் பேரட்லேயே அந்த யூஸ் பண்ணியிருக்கோம். 180 டிகிரின்றதை சொல்லியிருக்கோம். தென் ரெண்டையும் ஹாஃபால் டிவைட் பண்ணுறா 90 டிகிரி வரும். கரெக்டாக? ஸோ லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஹாஃபால் டிவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பிஏசின்னு என்னது, இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. பிஏசின்றது இந்த ஃபுல் ஆங்கிள். இதில் ஹாஃப் அப்படின்றது என்னென்னா, நமக்கு ரெக்டாங்கிளில் என்ன இருக்குன்னா பிஏசி, அந்த வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அதே போல் இங்கே சிஏஎஸ் அப்படின்றது இந்த சைடில் நமக்கு ஹாஃப் ஆஃப் த போர்ஷன்னா நமக்கு ரெக்டாங்கிளில் என்ன போர்ஷன், இந்த பேரலோகிராமில் என்ன வருதுன்னா சிஏடி வரும். யூஸ் பண்ணியாச்சு. இப்போ பிஏசி ப்ளஸ் சிஏடி = 90 டிகிரி வந்திருக்கு நமக்கு. இது ரெண்டும் என்னது, பிஏசி அண்ட் டிஏசி, இது ரெண்டும் சேர்த்து இந்த ஆங்கிள், டோட்டல் ஆங்கிள் பிஏடியோட ஆங்கிள் = 90 டிகிரி. இன் பேரலோகிராமில் ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருந்துச்சுன்னா தட் பேரலோகிராம் = ரெக்டாங்கிள். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒரு சைடு இருந்துச்சுன்னா இன்னொரு சைடு 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ அனதர் பேரல் சைடோட எல்லாமே 90 டிகிரி தான் வரும். ஸோ ஓகேவா, அவ்வளோதான்.